வணக்கம். தேனி சமையலில் நம்ம இன்றைக்கி கோதுமை தோசை எப்படி ஊற்றலாம் அப்படின்னு பார்க்கலாம். கோதுமை தோசை ஊற்றுறதுக்கு நமக்கு தேவையான பொருள் கோதுமை மாவு மட்டும்தான். இதில் அரிசி மாவோ ரவையோ எதுவுமே நான் இப்போ கலக்க போகிறது கிடையாது. நான் 2 கப்பு கோதுமை மாவு எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துட்டு ஒன்று போல் நம்ம மாவோட மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். இப்போ உப்பு சேர்த்து நல்லா கிளறி விட்டாச்சு. இனி நம்ம தண்ணி சேர்த்து பிசைய ஆரம்பிக்கலாம். இப்போ கரண்டி விட்டு பிசைஞ்சோம்னா நமக்கு கட்டி இல்லாமல் வராது. அதனால தான் கை விட்டு நல்லா மசிச்சு விட்டு பிசையணும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கட்டி இல்லாமல் மாவை பிசைஞ்சு விட்டுக்கிட்டே வரணும். நம்ம வழக்கமாக தோசை ஊற்றுற மாவு பதத்துக்கு இல்லாமல் நல்லாவே தண்ணியாக பிசைஞ்சு வச்சுக்கிடணும். பாருங்கள், இவ்வளோ தூரம் நல்லா பிசைஞ்சதுக்கப்புறமும் உள்ளே கைவிட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பிசுறாக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி இருக்கும். அதனால் நல்லா மசிச்சு விட்டுக்கிட்டே இருக்கணும். ஒரு ஸ்டேஜில் எல்லா கட்டிகளும் கரைஞ்சிரும். இப்போ இந்த மாதிரி தண்ணி பதத்துக்கு நம்ம மாவை வச்சுக்கிடணும். இந்த மாவை உடனே தோசை ஊற்றினா எடுக்க வராது. அதனால் ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே நல்லா ஊற வச்சிடணும். இப்போ ஒரு வாணலில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கிடலாம். எண்ணெய் காஞ்சதும் கொஞ்சம் கடுகு நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம கொஞ்சமாக உளுந்தம் பருப்பு சேர்த்துக்கிடலாம். இனி கொஞ்சமாக சீரகம், கொஞ்சம் கருவேப்பிலை, தேவைப்பட்டால் கொஞ்சம் இஞ்சி, ஒரு பச்சை மிளகாய் பொடியை நறுக்கி வச்சுருக்கேன். அது பெரிய வெங்காயம் ஒரு அரை வெங்காயமாக பொடியை நறுக்கி எடுத்துருக்கேன். இது எல்லாத்தையும் சேர்த்து லேசாக வதக்கி விட்டுக்கிடலாம். இது ஆப்ஷனல் தான். நீங்கள் இது இல்லாமல் கூட தோசை ஊற்றலாம். இந்த வதக்கின பொருளை இப்போ நம்ம மாவோட கலந்துக்கிடலாம். இப்போ இதை மாவோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். இப்போ நான் ஊற வச்சு ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலேயே ஆயிடுச்சு. இனி நம்ம தோசை ஊற்ற ஆரம்பிக்கலாம். நீங்கள் உடனே மாவு பிசைஞ்சவனே ஊற்றுனீங்கன்னா கண்டிப்பாக ஒட்டிகிட்டு தான் வரும். நம்ம இப்போ அரிசி மாவு எதுவுமே கலக்காமல் ஊற்றுறதுனால இந்த மாதிரி பண்ணால் தான் நமக்கு நல்லா எடுக்க வரும். இப்போ ஒரு தோசைக்கல்லில் நல்லா சுற்றி எண்ணெய் விட்டுட்டு ஒன்று போல் நல்லா க்ரீஸ் பண்ணி விட்டுருவோம். தீயை குறைச்சி வச்சுட்டு நம்ம மாவை நல்லா சுற்றி ஊற்றி விடணும். ஊற்றும் போது தானாகவே அது உள்ளே ஓடும். அப்புறம் மிச்சம் இருக்க கேப்பை நம்ம ஃபில் பண்ணி விடணும். ஊற்றுனதுக்கு மேலேயே நம்ம மாவு ஊற்றக்கூடாது. அப்படி ஊற்றுனோம்னா ரொம்ப திக்காயிரும் தோசை. ஒரே ஒரு லேயர் இருக்கிற மாதிரி தான் ஊற்றணும். அப்போ தான் கொஞ்சம் கிறிஸ்பியாக கிடைக்கும். இப்போ நம்ம தீயை கூட்டி வச்சுட்டு சுற்றி அந்த எட்ஜஸ்க்கு மட்டும் லேசாக எண்ணெய் விட்டுக்கிடலாம். கோதுமை மாவு வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். நம்ம உடனே கரண்டி விட்டு எடுத்து பார்க்கக்கூடாது. ஒரு ஸ்டேஜில் நமக்கு அந்த எட்ஜஸ்லாம் நல்லா கிறிஸ்பியாக மாறிக்கிட்டு இருக்கும். நடுவுலையும் உங்களுக்கு ப்ரௌனாக மாறுறது நல்லா தெரியும். அந்த ஸ்டேஜில் தான் நம்ம கரண்டி விட்டு எல்லா பக்கமும் ஈவனாக எடுக்க வருதா அப்படிங்கிறத பார்க்கணும். பாருங்க, இந்த மாதிரி எட்ஜஸ்லாம் கிறிஸ்பியாக மாறும். இனி நம்ம கரண்டி வச்சு எல்லா பக்கமும் எடுக்க வருதாங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு இப்போ நம்ம திருப்பி போடலாம். அதனால் நடுவில் எல்லாம் ப்ரௌன் ஆயிடுச்சு. அதனால் தீயை குறைச்சி வச்சுக்கலாம். இது கொஞ்சம் பொறுமையாக தான் நம்ம செய்யணும்.
பாருங்கள் ஒரு பக்கம் நல்லா வெந்துருச்சு. அடுத்த பக்கம் வேகிறதுக்கு நீங்கள் தீயை கூட்டி வைக்கணும்னு அவசியம் கிடையாது. சிம்மர்லேயே இருக்கலாம். இனி நம்ம தோசையை திருப்பி போட்டு எடுத்துடலாம். இப்போ கோதுமை தோசை ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி மீத இருக்க மாவையும் நீங்கள் ஊற்றி எடுத்துக்கலாம். இந்த தோசைக்கு வெறும் தேங்காய் சட்னி இருந்தாலே போதும். நீங்களும் இந்த தோசை செஞ்சு பாருங்கள். உங்கள் கமெண்ட்ஸ் அனுப்புங்க. சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.